Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல 3 flavorல 3 tier cake with different decorationsல எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதே மாதிரியே tube typeல icing எப்படி பண்ணலாம்ங்கறதையும் பார்க்கலாம். அது கூடவே கேக்கோட price detailsம் பேக்கிங்கும் நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கேக்கு என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸில் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாட்டம் டயர் வந்து 1 kgயில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு, செகண்ட் டயர் வந்து 3/4 கிலோவில் பட்டர்ஸ்காட்ச் கேக், தென் டாப் டயர் வந்து 1/2 kgயில் பைனாப்பிள் கேக். நான் இந்த 3 கேக்கோட டீட்டெயில்டு ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரெசிபியை போய் பாருங்கள். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு வந்து 8 inch டின்னில் நான் பேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பட்டர்ஸ்காட்ச் கேக்கு வந்து 7 inch டின்னு, பைனாப்பிள் கேக்கு 6 inch டின்னில் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். இந்த 3 கேக்கையும் சேர்த்தே நான் உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டைப் கேக்கையும் சுகர் சிரப்பு வச்சு நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு கேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 கலர்ஸில் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் கேக்குக்கு லைட் எல்லோ கலர்லையும், பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு ஒயிட் கலர்லையும், தென் சாக்லேட் கேக்குக்கு நம்ம சாக்லேட் கனாக்ஷை மிக்ஸ் பண்ண அந்த கலர்லையுமா க்ரீம் தனித்தனியாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த 3 கேக்லேயுமே 2 பீசஸில் மட்டும் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண க்ரீமை பேலட் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 3 கேக்குக்கும் அதோட ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். பைனாப்பிள் கேக்குக்கு ஹோம்மேடு பைனாப்பிள் க்ரஷ் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறமா பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு கேரமல் சாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே சாக்லேட் கேக்குக்கு சாக்லேட் கனாஷ் எடுத்து அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இனி இந்த 3 ஃப்ளேவர் கேக்கையுமே தனித்தனியாக 3 போர்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எல்லா கேக்கோட ஃப்ராஸ்டிங்கும் சேர்த்து பண்ணதுனால பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு ப்ரொலைன்ஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா லேயர் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ரிமூவ் பண்ணி நான் ப்ரொலைன்ஸ் போட்டிருந்தேன். 3 கேக்கையுமே க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் மினிமம் 1/2 an hour வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும். பட் வந்து அந்த டியூப் ஷேப்பில் நம்ம அந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ ஓவர் நைட் வச்சு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் இந்த 3 கேக்குமே க்ரம் கோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்து அந்த டியூப் ஷேப்புக்கு வந்து டிசைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா செட் ஆகி இருக்குது, கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. அப்போ நம்ம வந்து சைடு கட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் ஆகி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கம்மியான டைம் தான் செட் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த கட் பண்ணுற டைமில் நமக்கு கட் ஆகி வராது, அது வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ வந்து மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ டைம் செட் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ டைம் வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியே கட் பண்ணுறதுக்கு செரேட்டட் நைஃப் தான் பெட்டராக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய நைஃபு. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன நைஃப் எடுத்திருக்கேன். இந்த நைஃபோட அந்த டூத் பார்த்தீங்கன்னா செரேட்டட் நைஃபோட டூத் மாதிரி இருக்கும். கேக்கோட அந்த டாப் சைட் போர்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து அதோட பாட்டம் போர்ஷன்லேயும் கட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கேக் போர்டை இதோட டாப்பில் வச்சுட்டு இந்த மாதிரியே டேன் பண்ணிவிட்டு பாட்டம் போர்டை எடுத்து விட்டுக்கலாம். இதோட எட்ஜஸையுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணது மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த பீசஸ் வந்து கட் பண்ணுறது வெர்டிக்கலாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்லேயே கட் பண்ணணும். ஸோ இனி இந்த கேக்கை ஐசிங் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அந்த சர்க்கிள் போர்டில் நான் கேக்கை மாற்றி எடுத்துட்டேன். ஸோ இந்த டியூப் ஷேப்பில் ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக கேக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த வெர்டிக்கல் ஸ்க்ராப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர்ஸ் வந்து நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர் பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் வாங்கி எதுவும் வைக்கல. ஏன்னா இந்த மாதிரியே டியூப் ஷேப்டு கேக்ஸ் வந்து எப்போவாச்சும் தான் ஆர்டர் வரும். அதனால் என்கிட்ட அது இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த OHP ஷீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல.
இந்த ஷீட் எடுத்து அதை கட் பண்ணி நான் அதை ஸ்க்ராப்பராக யூஸ் பண்ணிட்டேன். இந்த OHP ஷீட் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து டேரெக்டாக இனி க்ரம் கோட் கொடுக்கல, டேரெக்டாகவே நான் ஐசிங் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அகெயின் ஒன்ஸ் ஒரு க்ரம் கோட் லைட்டாக கொடுத்து கொஞ்சம் க்ரீம் எல்லா இடத்துலையும் செட் பண்ணதுக்கு அப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இனி வந்து பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த க்ரீம் எல்லாத்தையுமே ஓவராலாக எல்லா இடத்துலையுமே லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த OHP ஷீட்டை நான் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த OHP ஷீட்டை வந்து இந்த மாதிரியே பிடிச்சிக்கணும், அதாவது அந்த கேக் ஃபுல்லாக கவர் ஆகுறது மாதிரி அதோட டாப் அண்ட் பாட்டம் எட்ஜஸ் வந்து இந்த கர்வ்டாக வர்றது மாதிரியாக பிடிச்சி நம்ம டர்ன் டேபிளை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது எப்படி பண்ணணும்னு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த டர்ன் டேபிள் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்க்ராப்பரில் கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா க்ரீமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரியே செய்துக்கலாம். ஓரளவுக்கு கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து அந்த டாப்பில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாமே நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த கேக்கோட அந்த பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல க்ரீம் கரெக்டாக அப்ளை ஆகலை. ஸோ அடிஷ்னலாக கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பில் எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை பேலட் நைஃப் வச்சு எடுத்து விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர்ஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கிறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். கேக் போர்டை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல நீட்டாக டியூப் ஷேப்புக்கு ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரியே பைனாப்பிள் கேக்குக்கும் பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கும் ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் அனுப்பியிருந்தாங்க, சேம் மாடலில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாடலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ இந்த டாப் பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்குக்கு ப்ளூ கலர்லேயே ஐசிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேக்கோட ஃப்ரெண்டில் வந்து ஆந்தையோட ஃபேஸ் அதுதான் இதில் வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறது. ஸோ அதோட சைடில் வந்து அவங்க அந்த மாடல் கொடுத்துருந்த கேக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டதோட சென்டரில், ஃபுல் கிடையாது, அந்த சென்டர்லேயே பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக இழுத்து விட்டுக்கிட்டால் போதும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி செய்துட்டு பேலட் நைஃபை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வாட்டி பண்ணிக்கணும். இந்த பேட்டர்ன் வந்து கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை, நம்ம ஃப்ரெண்டு அந்த அவளோட ஃபேஸ் தெரிகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் கேக்கோட ஹாஃப் போர்ஷனில் மட்டும் தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான், ரெண்டு சைட்லையுமே அந்த பேட்டர்ன் போட்டு விட்டாச்சு. அடுத்த லேயர், அதாவது இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் இந்த டிசைன் வரும். இதில் வந்து இந்த ஸ்கொரலோட ஃபேஸ் தான் அந்த மாடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம அந்த ஒரு ஷேப்பை வந்து டூத் பிக் வச்சு லைட்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆரஞ்சு கலரில் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு ஸ்மால் சைஸு ஸ்டார் நாசல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டைகர் ஃபேஸ் டெக்கரேஷனுக்கு நான் காமிச்சிருந்தேன், சேம் நாசல் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லைன் ட்ரா பண்ண அந்த லைன்ஸுக்கு மேலே வந்து இந்த டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னு தெரியுமா, அது வந்து அந்த க்ரீம் நம்ம ஐசிங் பண்ணதுக்கு மேலே ஒட்டி பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நாசல்லையே க்ரீம் ரிட்டர்ன் வந்துடும். இந்த கேக்குக்குமே கேக் ஃபுல்லாகவே நாசல் ஒர்க் நான் பண்ணலை, அந்த ஃப்ரெண்டு நமக்கு தெரியறதுக்கு மட்டும்தான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அடுத்ததாக சாக்லேட் கேக்குக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியரோட ஃபேஸ், அந்த கரடியோட ஃபேஸ் தான் கொடுத்துருந்தாங்க மாடலில். ஸோ அதுக்கு வந்து இந்த சாக்லேட் கனாச்சியை வச்சு இந்த கேக்கு சுற்றி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இதில் வந்து பைப்பிங் பேக்கில் சாக்லேட் கனாச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுட்டு இந்த கேக்கோட சைடில், டாப்பில் தேவையில்லை, ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வேறு அந்த டயர் கேக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம்ல, அதனால அதோட சைட்ஸில் மட்டுமே அப்ளை பண்ணி விட்டா போதும். எப்போவுமே இந்த மாதிரி சாக்லேட் கனாச்சி
கனாஷே வச்சு சாக்லேட் கேக்கு கவர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கனாஷை வந்து சீக்கிரமாக அது செட் ஆகிரும், நமக்கு ஸ்க்ராப்பர் எதுவுமே யூஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுலேயும் அந்த சேம் அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பரை வச்சுட்டு அந்த சைடை வந்து அந்த நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி டைம் எடுத்து பொறுமையெல்லாம் பண்ணக்கூடாது. கனாஷை அப்ளை பண்ண உடனே ஸ்க்ராப்பர் வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதில் வந்து இன்னைக்கு கனாஷை படாத கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதில் மறுபடியும் கொஞ்சம் சாக்லேட் கனாஷை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராப்பரை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பொட்டேட்டோ பிஸ்கட் எடுத்துகிட்டு அந்த கேக்கில் அந்த பியோரோட காது இருக்குல்ல அது, அப்புறம் அந்த ஸ்குரலோட காது பல் அந்த ஷேப்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி வந்து இந்த 3 டயரையுமே நம்ம ஸ்டாக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம நார்மல் டயர் கேக் பண்ணுறது அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா இது வந்து 3 லேயர்ஸ் தானே இருக்குது. ஒவ்வொரு டயருக்கும் 3 லேயர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாகவே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேக்லேயும் அந்த ஃபேஸ் நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம்ல, ஸ்பேஸ் விட்டு தானே அந்த டெக்கரேஷன்ஸ் நாசில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபேஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். இதில் வந்து ஒவ்வொரு டயருக்கும் 3 லேயர்ஸ் தான் இருக்கிறதுனால ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணால் போதும். அண்ட் ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்குரலோட நோஸ் வரைகிறதுக்காக இந்த சாக்லேட் கனாஷே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுனோம்ல, அதை வச்சு அந்த ஷேப்ஸ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்குரலோட பல்லுக்கு பிஸ்கட் கட் பண்ணி வச்சுனோம்ல, அந்த பீஸை எடுத்து அதில் வச்சிடலாம். அப்புறம் பிளாக் கலரில் ஃபாண்டண்ட்டை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதோட 2 கண்ணையும் வச்சு விட்டுடலாம். இந்த டாப் டயரில் ஆந்தையோட 2 கண்ணுக்கு இந்த ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த பிளாக் கலர் ஃபாண்டண்ட்டை ரோல் பண்ணி சென்டரில் வச்சுட்டுனா போதும். அப்புறமா அதோட மூக்குக்கு பிஸ்கட் கட் பண்ணதை வச்சுக்கலாம். இந்த பாட்டம் டயரில் உள்ள அந்த பியரோட ஃபேஸுக்கு பிஸ்கட் கட் பண்ணி அதில் அந்த சாக்லேட் கனாஷியை வச்சு ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி பிளாக் கலரில் ஃபாண்டன்ட் எடுத்து அதோட கண்ணுக்கு வச்சுக்கலாம். பிஸ்கெட்டில் கொஞ்சம் ஷேப்ஸ் கட் பண்ணி எடுத்துனால அதை வந்து இதோட காதுக்கு வச்சு விட்டுடலாம். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டம் வந்து 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், 1 kg ட்ரஃபிள் கேக் நான் 800 சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த ரேட்டு. அதுக்கு கூட இப்போ பட்டர்ஸ்காட்ச் 1 kg 800. ஸோ அது வந்து 3/4 கிலோவுக்கு 600 வரும். அது மாதிரி பைனாப்பிள் கேக் 1 kg 700. ஸோ இது வந்து 1/2 kgனால 350 rupees வரும். ஸோ இந்த ரேட் எல்லாத்தையுமே டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு தென் இதோட டெக்கரேஷன், அப்புறமா நம்ம இது ஐசிங் வந்து நார்மல் ஐசிங் கிடையாதுல்ல, அந்த டியூப் ஷேப் நம்ம ஐசிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு இது வந்து ஒர்க் உண்டு. ஸோ அதுக்கான சார்ஜு இது எல்லாமே ஆட் பண்ணி தான் இந்த கேக்குக்கு நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி இதில் வந்து இந்த 3 கேக்குக்கும் சேர்த்து ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கேக்கோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இனி வந்து இதை பேக்கிங் பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்கு 995 மெஷர்மெண்ட்டில் உள்ள பாக்ஸ் எடுத்துக்கணும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 kgக்கு ஹைட் பாக்ஸ் மெஷர்மெண்ட் ஆகும். இந்த பாக்ஸில் எல்லா சைடையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 பாக்ஸையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். அதாவது டாப்பில் அந்த க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த போர்ஷனை தவிர அந்த பாட்டம் கவர் ஆகுறது, பாட்டம் அந்த சைடு கவர் ஆகுறத 2 பாக்ஸையுமே சேர்த்து இந்த மாதிரியாக எடுத்து ஒரே பாக்ஸ் மாதிரியாக பேக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸோட 1 சைடை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் எடுத்து வைக்கணும்ல, அதனால அதோட இன்னொரு சைடு வந்து ஓப்பன்ல இருக்கட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 1 kg அதாவது சிங்கிள் பாக்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பட் வந்து இது 2 பாக்ஸ் சேர்த்து இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கேக் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா நம்ம இது ஓப்பனில் இருந்த இந்த சைடை இன்னொரு சைடை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட் க்ளோஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா கேக்கு நம்ம வச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணுற டைமில் கை லைட்டாக டச் ஆகிடுச்சுன்னா கூட க்ரீம் நம்ம கையில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இது க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் பேக்கிங் நான் பண்ணுறது கிடையாது, ஹஸ்பண்டுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா நான் பேக் பண்ணுறத விடவும் அவங்க கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 க்ளோஸ் பண்ணுற அந்த போர்ஷனையும் பிடிச்சி இந்த டாப்பில் வச்சு செல்லோ டேப் போட்டு விட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்துச்சு, நான் அது கவனிக்கலை. சரி இந்த பேக்கிங் வேண்டாம் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேக்கிங் இந்த டால் கேக்கெல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணுறது அப்படின்னு. அதனால தான் ஓகே இதை இன்க்ளூட் பண்ணலான்னு காமிச்சேன். அதே மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லையும் அந்த 2மே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மறுபடியும் ஒரு செல்லோ டேப் போட்டு விட்டுக்கலாம்.
ஸோ அந்த கேக் பாக்ஸோட டாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேறு ஏதாவது டால் கேக் பண்ணும்போது கிளியராக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதை எப்படி பேக் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே கேக் கட் பண்ணுறதுக்கு நைஃபும் என்னோட கார்டும் நான் வச்சுருக்கேன். இவ்வளவுதான் கேக் பேக்கிங் எல்லாமே செய்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரியே நான் எல்லா விஷயமும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.